காலத்துல நம்ம சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்ம குழுவை அன்பு தம்பியை பத்தி தான் பேச போறோம். இவர் ஒரு வீடியோ வச்சிருக்காப்ல, தம்ப்நெயில்ல வந்து தளபதி அவர்கள் தன்னோட தளபதி விஜய் அவர்கள் தன்னோட பேசினதா ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க மக்களை பார்ப்போம். வணக்கம்ப்பா. வணக்கம். நான் விஜய் பேசுறேன். பேசுறது யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம தளபதி விஜய் தான். அதை நான் நம்பிட்டேன், நீங்களும் கண்டிப்பா நம்பணும். அதாவது எந்த காலத்து மாடுலேஷன் தெரியுமா? போக்கிரி காலத்து மாடுலேஷன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? விஜய் சார் வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாப்ல. அவர் வந்து இப்ப அஜித்தான் கூட வாசலே மருந்து குடிச்சு போடுவேன் நீங்க பார்க்க வைக்கினாங்க. மருந்து குடிச்சாங்க, அவங்களே பார்க்க கிடையாது. அவர் வந்து நல்லா இருக்கீங்களா தம்பி ஐயோ அப்படின்றாப்ல. நான் சூப்பரா இருக்கேனா? சூப்பரா இருப்பீங்கல்ல, ஊரை சாப்பிட்டுருக்கீங்க, நான் சூப்பரா இருப்பீங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன். நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. தளபதி ஒரு வீடியோஸ் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அவர் படத்தையே அவர் பார்த்தாரான்னு தெரியல, இவர் வீடியோஸ் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. நானும் பாக்குறீங்க. இது ஸ்கேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் ட்ரெண்டிங் ஆயிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தல. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் 2.5 மில்லியன் போட்டிருக்காங்க. எதுல இவன் ட்ரெண்டிங் ஆனான்னு எனக்கும் தெரியல. அது எல்லாமே ஃபேக் தான் போல. ஃபேக் ஃபாலோவர்ஸ், ஃபேக் வியூவர்ஸ். தம்பி அடித்தளத்துல இருந்தே போட்டிருக்காப்ல. சதுரங்க வேட்டை போறான்னு தெரியல. நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. கண்டென்ட் போடுறாராம். அங்க போய் நின்னுகிட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் வந்திருக்கேன், சூப்பர் கண்டென்ட். நான் இந்த இடத்துல வந்து தளபதி விஜயை பார்க்க வந்திருக்கேன், ஒரு கண்டென்ட். நான் தெருவில் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு கண்டென்ட், சூப்பர் கண்டென்ட். நம்ம மாநாட்டு கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மாநாட்டுக்கு வந்ததை வந்து விஜய் வந்து அந்த மைக்கை பிடிச்சிட்டு அப்படி தேடினாப்ல. ஐயோ தம்பி அவர் பயங்கரமான ஆளாச்சே, தம்பியே வந்திருக்காரா அப்படின்ற அளவுக்கு அவர் உடனே சேர போட்டு மேல தூக்குங்கன்றப்ப ஒரு பாத்துருக்காப்ல, தனியா பாத்துருக்காப்ல. நல்லா படிங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்கல்ல? ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவாப்ல சார், ஜெயிலுக்கு போயிடுவாப்ல. ஓகே, நல்லா படிங்க. வீட்டுல எல்லாரையும் கொஞ்சம் நல்லா கேட்டதா சொல்லுங்க. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லணுமா? இவர் வந்து அவங்க பையனவே பாத்துருக்க மாட்டாப்ல, பெத்த தாய் தப்பு நல்லா இருக்கேன் கேட்டுக்க மாட்டாப்ல. இவரை வந்து கேட்க சொல்றாப்ல. பாப்போம். போட்டோஸ் ஏன்னா இவர் மலேசியா போனான்றதை நீங்க யாருமே நம்பலையா, அதனால போட்டோஸ் எடுத்து போட்டிருக்காப்ல. எல்லாமே பண்ணினாப்ல. ஆனா மண்டமல இருக்க கொண்டைய மறந்த மாதிரி ஜெமினியோட லோகோ மறந்துருக்காப்ல. ஏஐல கொடுத்து பக்காவா பிராண்ட் பண்ணி அதுல பின்னாடி கோலாலம்பூர் அப்படின்னு போட்டாங்க பாத்தீங்களா? அதோட மிரண்டேன் நான். ஏன்னா ஒரிஜினல் மலேசியாவில் இருக்கிறவங்க கூட அந்த இடத்துல நிக்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, விஜய் சார் வந்து இவரு விஜய் சார் கூட இல்ல, விஜய் சார் வந்து இவரு கூட நின்று போட்டோ எடுத்த மாதிரி போட்டிருக்காங்க. தம்பி வேற மாதிரி யாருங்க சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போனேன்னு. அங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க சபீஸ், நான் வந்தேனா இல்லையான்னு. உள்ள எப்படி சின்ன பசங்க அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மட்டும் எப்படி வந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் பஸ் ஸ்டாப்பு, அங்க இருக்க பாத்ரூமு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட் எல்லாத்துக்கும் போய் கேளுங்க. அவர் வந்தாரா, அன்பு தம்பி வந்தாரான்னு கேளுங்க. அங்க இருக்க பிரசிடென்டா சிஎம்ன்ற மலேசியால அங்க கேளுங்க. காலாபாய் வந்தாரு, அவருக்காக அரை மணி நேரம் விஜய் சார் வெயிட் பண்ணதா கூட நான் கேள்விப்பட்டேன். அது தெரியல, போல ஃபீல் பண்றாப்புல. சொன்ன மாதிரி இவன் பேசுறப்ப அப்படியே கீழே இருந்து அது நெஞ்சு அப்படியே புரிஞ்ச மாதிரி, நெஞ்ச புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஸ்கேம் பண்றாங்க இல்ல, இது பேர் ஸ்கேமாங்க. சின்ன வயசுல எப்படி கத்துக்கிறோம்னு, அதாவது ஒருத்தனை உழைச்சு சாப்பிடுறது எப்படின்றத அவரு செஞ்சு காட்டுறாப்புல. நீங்க கத்துக்குங்க. ஸ்கேம் பண்ணலங்க, இது பேர் திருட்டுத்தனம், பிராடுத்தனம், மொள்ளமாயத்தனம், முடிச்ச வைக்கத்தனம். இது பேர் ஸ்கேம் எவன் சொன்னது? தம்பி ஃபேமிலிஸ்க்கே பேம்பர்ஸ் பேசுறாப்புல, அவனுக்கு என்ன தெரியும்? பாவம் சின்ன பையன். அதாவது மணி எப்படி கிணி கொடுத்துட்டு இருக்காப்ல, சொல்றாப்ல எல்லாத்துக்கும் மணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரா சொல்லிருக்காங்க. அதாவது இந்த வயசுல வந்து வாயில வந்து நடனம் ஆடுது பாருங்க அந்த தமிழ். அவருக்கு மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க, கிணி மணி கொடுக்குறாப்ல. இந்த காரை நம்ம கிஃப்ட் அம்மாவுக்கு கொடுக்க போறோம். அம்மா இந்த காரு நல்லா இருக்காமா? அங்க தாய் பாசம் இதான். அதாவது கேஜிஎஃப் தாய் மாதிரி அவங்க. அடுத்தவன் தாலி எடுத்துரு, அடுத்தவன் குடும்பத்தை கருத்து, சோத்துல விச வை, ஆனா வந்து நம்ம குடும்பத்தை காப்பாடுறா மகனே அப்படின்னு சொல்லி கணத்துல முத்தம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதான் வந்து கேஜிஎஃப் தாய். இது
இதுல விஜய் போட்டு வீடியோ எடுக்க சொன்னா ஜெய்ய வச்சு எடுத்திருக்காங்க பாருங்க. எடிட்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கர டீம் இருக்குங்க. எடிட்டிங் பண்றாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, மிமிக்ரி பண்றாங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஜி, வேற மாதிரி. விஜய பார்த்தா சிரிச்சு இதே மாதிரி அழுகுறாங்க. யாரா நீங்க எல்லாம் அப்படின்ட்டு. எப்படி சொல்ல சந்தோஷம், கஷ்டமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களா? அதேதான்.